ஆசியாவிலேயே பிள்ளையாருக்குன்னு கோபுரம் அமைஞ்ச ஒரே கோயில் இந்த உச்சிஷ்ட கணபதி கோயில் தான். இது வந்து திருநெல்வேலி வண்ணார்பேட்டை ஆற்றுப்பாலத்து பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி பௌர்ணமி பூஜைங்கிறனால எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் வண்ணார்பேட்டைக்கு குட்டத்துறை சாஸ்தா கோயிலுக்கு வந்திருக்குறோம். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த உச்சிஷ்ட கணபதி கோயில் இருக்குது. அப்படியே தூரமாக இருந்து அந்த பிள்ளையாரையும் கும்பிட்டுட்டு அப்படியே எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. அங்கே வந்து மாதம் நல்ல சிறப்பாக நடக்கும். இந்த பௌர்ணமி பூஜைங்கிறது சிறப்பாக நடக்கும். யாருனாலும் மாதம் அவங்கவுங்க பேரில் ரூபா கொடுத்து இந்த பௌர்ணமி பூஜையை நடத்திக்கலாம். வர முடியாதவங்க வெளியூர்லேருந்து ரூபா அனுப்புவாங்க. அவங்க பேரில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை தபால் மூலமாக அனுப்புவாங்க. இன்றைக்கி சாமியை நல்லபடியாக கும்பிட்டாச்சு, தீபாராதனை காட்டியாச்சு. சாமிக்கு சக்கரை பொங்கல், அவல் பொரி, தேங்காய் சாதம் எல்லாமே வச்சு படைச்சாச்சு. நேற்றுக்கு பௌர்ணமிங்கனால முழு நிலவு வந்துச்சு. முழு நிலவே நல்லா தீபாராதனை காட்டி சாமி கும்பிட்டாச்சு. எல்லாருமே தீபாராதனை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டில் ஒருத்தவங்க சக்கரை பொங்கல் கொண்டு வந்தாங்க, ஒருத்தவங்க தேங்காய் சாதம் கொண்டு வந்தாங்க, ஒருத்தவங்க பூந்தி வாங்கிட்டு வந்தாங்க. அவங்கவுங்களால் முடிஞ்சதை பிரசாதமாக கொண்டு வந்து சாமிக்கு வச்சு படைச்சி அப்படியே எல்லாருக்குமே அந்த பிரசாதத்தை கொடுப்பாங்க. நாங்களும் அப்படியே நேற்றுக்கு போய் சாமியை கும்பிட்டோம். எங்கள் வேண்டுதலையும் வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு கொடுத்த பிரசாதம் சக்கரை பொங்கல், தேங்காய் சாதம், பூந்தி, அவல் பொரி எல்லாமே கொடுத்தாங்க. சாமி பிரசாதத்தை வாங்கி அங்கே வச்சே சாப்பிட்டோம். தேங்காய் பழம் கொடுத்தாங்க, சாமிக்கு உடச்ச தேங்காய் பழத்தை கொடுத்தாங்க. அதையுமே கொண்டு வந்துட்டோம். வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ரெடி பண்ணி வாங்கி வச்சிட்டோம். நேரத்துக்கு இப்போ கூட்டம் கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு நாங்களும் வீடு வந்து சேர்ந்துட்டோம். இந்த உச்சிஷ்ட கணபதி பிள்ளையாரை கும்பிட்டணும்னு நினைக்கிறவங்க திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் இருக்குது. அதை வந்து ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு சாமி அருளை வாங்கிட்டு செல்லலாம். மற்றபடி வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஞாபகமாக இருக்கட்டுமேனு எல்லாருமே சேர்ந்து குரூப் ஃபோட்டோ மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டோம். அது எப்போனாலும் நமக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும். யார் யார் வந்தாங்க, எந்தெந்த மாதம் யார் யார் வந்தாங்கிறதுக்காக அந்தந்த மாதம் பௌர்ணமி பூஜை நடந்து முடிஞ்ச உடனே ஒரு வீடியோ எடுப்போம், ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுப்போம். எடுத்து முடிச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க நல்லபடியாக வீடு போய் சேர நாங்களும் வந்து நல்லபடியாக